கரெக்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கேல ஆல் ரவுண்டிங் இஷ்யூ இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போறோம். சாம் கரன் இருக்காரு. அது போக ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னா நேதன் எல்லிஸ் இருக்காரு. ஆனா இப்போ ஜேமி ஓவர்டன் அவருடைய ஃபார்ம் பார்க்கும்போது அவருக்கு பிளேயிங் லெவன்ல இடம் கிடைக்குமா? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ண போறாங்க? சிஎஸ்கே உடைய 4 ஃபாரினர்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே உடைய வின்னிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா சிம்பிள்ங்க. அவங்களுடைய தாரக மந்திரம் இவ்வளவு வருஷம் சக்சஸ்ஃபுல்லா டீமா இருந்திருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் நிறைய தடவை பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆன ஒரு டீமாவும் இருந்திருக்காங்க. அதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா அவங்க மொத்த கேம் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றதை தாண்டி அவங்களுடைய 7 ஹோம் மேட்சஸ்ல அட்லீஸ்ட் 5 வின் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட். ஸோ அந்த 7 ஹோம் மேட்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய பிளேயர்ஸ் வந்துட்டு ஹோம் கண்டிஷன் பேஸ் பண்ணி நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் ஹோம் கண்டிஷன்ல சூப்பரா இருந்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். வின்னிங் பர்சன்டேஜும் பீக் லெவல்ல இருந்திருக்கு. அட் த சேம் டைம் மீதி இருக்கக்கூடிய மேட்சஸ்ல ஏதோ ஒரு 4-5 கூட கம்ஃபர்டபுளா ஜெயிச்சா கூட அவங்க ஈஸியா அவங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இவ்வளவுதான் சிம்பிளா அவங்க கேமை பாக்குறாங்க. ஸோ மற்ற டீம்ஸ் மாதிரி நிறைய போட்டு குழப்பிக்கிறது கிடையாது. ஸோ அதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மற்ற டீம்ஸ்க்கும் உள்ள டிஃபரெண்ட் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பவுலரா இருக்க போறது. எல்லா மேட்சுமே ஆடணும், மேக்ஸிமம் அட்லீஸ்ட் சேப்பாக்ல நடக்கக்கூடிய எல்லா மேட்சஸுமே ஆடணும் அப்படின்னா நூர் அகமது மட்டும்தான். அவரு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். போன தடவை சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் சென்னையில முஸ்தபிசுர் ரஹ்மான் எடுத்திருந்தாங்க. அவங்களுடைய கட்டர் அப்படிங்கிறது செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அவ்வளவு சூப்பரான ஒரு பவுலரா தெரிஞ்சாரு முஸ்தபிசுர் ரஹ்மான். ஸோ பேசிக்காவே ஒரு சூப்பர் பவுலர் தான். ஸோ இடையில எல்லாம் ஃபார்ம்ல இல்லையே, இவர் எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டப்போ சேப்பாக்ல அவருடைய கட்டர் சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் கேம்ல செமையாவே போட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 4 விக்கெட்டா 5 விக்கெட்டாங்கிறத மறந்துட்டேன். செமையா பண்ணாருங்க. அன்பார்ச்சுனேட்லி பாதியில போயிட்டாரு. அதனாலதான் சிஎஸ்கே உடைய தோல்வி அப்படிங்கிறது வந்துச்சு. கிளசன் மாதிரியான பிளேயர்லாம் உள்ள வந்து ஸோ பிளேயிங் லெவன் கன்ஃபியூஷன் ஆகி ஸோ தோத்துட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா இந்த தடவை நூர் அகமது கண்டிப்பா ஆடி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திராவை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிறதா மாற்றம் கிடையாது. ஸோ மேல டெவான் கான்வே கண்டிப்பா ஆடி ஆகணுங்க. ஸோ அதுதான் 100% டெவான் கான்வே இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் இருக்க போறாரா, ஜேமி ஓவர்டன் இருக்க போறாரா? ஸோ அது போக வந்துட்டு நீங்க நேதன் எல்லிஸ் மாதிரி ஒரு ஆளை கொண்டு வர போறீங்களாங்கிறது ஒரு டவுட். ஸோ இப்போதைக்கு பிளேயிங் லெவன்ல கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம்னா பத்திரானா அண்ட் டெவான் கான்வே 2 பேரும் கன்ஃபார்ம். ஸோ இது போக நீங்க ரச்சின் ரவீந்திராவை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒருத்தர் வந்துட்டு ஷார்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ ரச்சின் ரவீந்திராவை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஸோ நூர் அகமதை கொண்டு வரதான் மாஸ்டர் பிளான். அதுல மாற்றமே கிடையாது. அண்ட் இது போக ஒரே ஒரு ஸ்லாட் தான் அவங்க கையில் இருக்கு. ஸோ இந்த ஸ்லாட்ல யாரை ஃபில் பண்ணணும் அப்படின்னா சாம் கரன், ஜேமி ஓவர்டன் இல்லைன்னா நேதன் எல்லிஸ் 3 பேர்ல யாரோ ஒருத்தர் பண்ணி ஆகணும். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்ணல. அதாவது ஒரு கலீல் அகமது சொதப்புறாரு, மீதி இருக்கக்கூடிய அந்த அன்சுல் கம்போ சின்ன பசங்க எல்லாம் சொதப்புறாங்க அப்படிங்கிற பட்சத்துல வேற வழியே இல்லாம ஃபாரின் பவுலர்கிட்ட போயாகணும். ஸோ அப்போ நேதன் எல்லிஸ் உள்ள வரும்போது ஃபாரின் இடம் அப்படிங்கிறத அடி வாங்கும். நூர் அகமதையும் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரியான ஸ்டேஜுக்கு வந்துட்டு தள்ளப்படுவாங்க சென்னை சூப்பர் கிங். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ கண்டிப்பா ஜேமி ஓவர்டனுக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்பா ஜேமி ஓவர்டன் ஆடியே ஆகணும் அப்படின்னு கேட்டா ரீசெண்ட் டைம் ஃபார்ம் சும்மா கலக்கி போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச சாம்பியன்ஸ் ஆஃப் ஸ்குவாட்லயும் செலக்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பிரிஸ்பன் ஹீட்டுக்கு முடியாத மேட்ச் ஆகி ஆல்மோஸ்ட் கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மேட்ச் எல்லாம் 89 ஸ்டேஜ்ல வந்து 170 வரைக்கும் எடுத்துட்டு போனாருங்க. குரூசியலான 24 பாலுக்கு 45 ரன் அடிச்சு கொடுத்தாரு. அட் சேம் டைம் பவுலிங்லயும் குரூசியலான டெத் ஓவர்ஸ் போட்டுட்டு இருக்காரு. 4 ஓவர் போட்டு அட்லீஸ்ட் 25 to 30 ரன் கொடுத்தா கூட அந்த டீசென்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. 1 விக்கெட் 2 விக்கெட்ங்கிறது எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. சிஎஸ்கேக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காரு. சாம் கரனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணியிருக்காருன்னு தெரியும். ஸோ இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் இடம் கிடைக்கும். இதுதான் சோகமான ஒரு விஷயம். அண்ட் ஃபைனலா என்ன பொறுத்த வரைக்கும் யார் அந்த 4 பேர் ஆல்ரவுண்டிங்கும் சேர்ந்து யார் அந்த 4 பேர் அப்படின்னா டெவான் கான்வே, பத்திரானா இவங்க 2 பேர் சீல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நூர் அகமது, ஜேமி ஓவர்டன் இப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். இடையில சம்திங் ஏதாவது மிஸ் ஆச்சு ஃபார்ம் அவுட் அப்படின்னா கூட சாம் கரனை உள்ள வந்து வச்சுட்டு ஸோ நூர் அகமது வந்துட்டு சேப்பாக்க தவிர மற்ற மேட்ச் எல்லாம் வெளியில கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். சரி ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ உங்களுடைய கெஸ் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க.